மன்னிச்சிரியா, நான் செஞ்சதெல்லாம் தப்புதான். எங்க அப்பா சொன்ன பொய்யை நம்பித்தான் இப்படி வெறி பிடிச்சு அலைஞ்ச. பழி வாங்கணுங்கிற எண்ணம் என் கண்ணை மறைச்சிருச்சு. அதனாலதான் செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லையா. இது பாரியா, உண்மை தெரிஞ்சு மனம் தெரிஞ்சு உன் காலடியே கதின்னு வந்திருக்க. என்ன மன்னிக்க கூடாதா? நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ஆனா என்கூட பேசாம மட்டும் இருந்துடாதையா. நீ என்ன காதலிச்சது அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கிட்டு இருந்த அனாதைக்கு சாமி கொடுத்த வரப்பிரசாதமா நினைச்சேன். உன்னை என் உசுரா நினைச்சேன். உன் மேல ஆசைப்பட்டேன். ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை நான் கனவு கண்டேன். எப்ப நீ என்ன காதலிக்கலன்னு சொன்னியோ அப்பவே நம்ம 2 பேருக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. இப்ப நான் மறுபடியும் அனாதை ஆயிட்டேன். சாமியா பார்த்து நமக்கு போட்ட முடிச்ச நீ மதிக்கல. நம்ம நாட்டு பொண்ணுகள் உயிரா மதிக்கிற தாலியை நீ மதிக்கல. நீ என்ன விரோதியா தான் நினைச்ச. நீ சொன்ன மாதிரி நாம ஊருக்கு தான் புருஷன் போட்டாட்டி. உண்மையிலே தனித்தனிதான். உன்னை பழி வாங்கணும்னுதான் இந்த ஊருக்குள்ள வந்து உன்னை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு ஏமாத்தணும்னு நினைச்சேன். ஆனா ஏமாந்தது நான் தான். கோயில் அதிகாரி பொண்ணு நீ கட்டிக்குவே ஒரு பொறாமலதான் பஞ்சாயத்தை கூட்ட. தாலிக்கும் பழி வாங்குற உணர்ச்சிக்கும் நடுவுல இருதலைக்குள்ளே எறும்பு மாதிரி தவிச்ச. ஆனா இப்ப உண்மை எல்லாத்தையும் புரிஞ்சுட்டேன். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உனக்காக நான் சமைச்சதே இல்ல. இன்னைக்குதான் முதலா என் கையால சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். இது நீ உன் பொண்டாட்டி கொண்டு வந்ததான் நினைச்சு ஒண்ணு சாப்பிட வேண்டாம். ஏதோ ஒரு வேலை கறி கொண்டு வந்ததான் நினைச்சு சாப்பிடுங்க. அரசாயி, அரசாயி, அரசாயி. அப்பா, அப்பா, நான் அவளை தம்ப காலையில தேடிட்டு இருக்கேன். குருசாமி என்ன சொன்னாங்க, ஏதோ ஆவேசம் வந்த மாதிரி ஓடிட்டு இருக்காளாம். எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கப்பா. உப்புலி, ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லையா. ஐயா உப்புலி, கொஞ்சம் நில்லு. உப்புலியப்பா, என்ன மன்னிச்சு. என்ன அது? நான் சின்ன பையன். என் காலில் வந்து இந்த பாவத்தை என்ன சுமக்க சொல்றீங்களா? இல்லப்பா, ஏன் வரட்டு கௌரவம். நான் தான் உன் மேல அநியாயமா ஒரு பழிய போட்டு பொய்ய சொன்னேன். அரசாங்கி அதை அப்படியே நம்பிட்டான். அவளுக்கு என் மேல இருந்த பாசம் அவளை பழிகாரியா மாத்திருச்சுப்பா. அவ கோபக்காரிதான், ஆனா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. இப்ப தான் தப்பையெல்லாம் உனக்கு ரொம்ப வருத்தப்படுற. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான்ப்பா. நான் தான் தண்டனை அனுபவிக்க வேண்டியவன். ஆனா அரசாயி தனக்கு தானே தண்டனை கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயும் போயிட்டாப்பா. நான் தேடாத இடமில்ல, எங்கேயும் கிடைக்கல. தம்பி, அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அப்புறம் எங்க குடும்பமே உயிரோடு இருக்காதுப்பா. எங்க தப்பு எல்லாம் நாங்க உணர்ந்துட்டு எங்களை மன்னிச்சு வாழ வைப்பா. வெடி வச்சிருக்கிறேன். அந்த பக்கம் யாரும் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் அந்த பக்கம் போகாதீங்க. யாரும் போகாதீங்க. அம்மா, அதானே வெடி வச்சிருக்குமா? அந்த பக்கம் போகாத. சொன்னா கேளுமா? வெடி வச்சிருக்குமா? அந்த பக்கம் போகாத. அம்மா, அரசாயே நில்லு. அரசாயே நில்லு. வெடி வச்சிருக்கியா?
சத்தம் போடாதா, நாம மாடு திடிச்சு போறதை எவ்வளவு பார்த்து வச்சிட போறோம். இங்க பாரு, இவன் பொண்ணு பாத்துட்டு ஓடியாங்கடா. நேத்துல இருந்து நம்ம உஷாவை காணும். எல்லா இடமும் தேடி பார்த்தோம். அது மட்டும் இல்ல, பண்ணையில் இந்த மாடுகள்லாம் எவ்வளவு ஓட்டிட்டு போயிட்டான்னு. வேடிக்கை பார்த்துட்டு மத்த மத்த நின்றுட்டு சீக்கிரம் சீக்கிரம்.
நீ விட இவனை உயிரோட விடவே கூடாது. இவரை கொண்டுட்டு நீங்க ஜெயிலுக்கு போக நான் உங்களை விட மாட்டேன். உஷா, நீ பேசுன. பாத்தீங்களாமா, உஷாம்பா பேசிருச்சு. நான் சொல்லல உப்புலி இப்ப பேச வச்சிருவான்னு. உப்புலி, பணத்து முறையில நான் பல தப்புகளை பண்ணிட்டேன். தயவுசெய்து மன்னிச்சிரு. நீ செஞ்ச கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு. அதான் உஷாமா பேசிட்டாங்க. நீ தப்பிச்ச. இப்படியேப்பா, இப்பதான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம். உன் முகத்துல முடிக்கவே வெக்கமா இருக்கு. இந்த ஊர் சார்பா உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன அது மன்னிப்பு அதுன்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு, இனிமே நடக்க போறதாவது நல்லபடியா நடக்கட்டும்னு உப்புலியை பண்ண வேண்டிங்க. உப்புலி, அங்க பாரு யார் நிக்கிறாங்கன்னு. தன்னாலேயே தன் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சேன்னு வேதனைப்படுறாரு. இத பாரு, நான் எல்லாம் கேள்விப்பட்டேன். நீயும் அரசாயும் ஒன்னா சந்தோஷமா வாழ்ந்தாதான் எங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆமா, எனக்கு யாரு மேலயும் கோபம் இல்ல.